இந்த நாளில் நான் உங்களோடு கூட பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் என் மனசில் தந்த ஒரு சில வசனங்களை இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு ஆண்டவர் பேசுவாராக. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் நம்முடைய வேதாகமத்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 7, 8, 9 ஆகிய 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 17 அதனுடைய 7, 8, 9 326வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் நானே வாசிக்கிறேன். யார் மைக்கில் வச்சிருக்கீங்களா? மைக் இருக்கா? ஓகே, வாசிங்கம்மா, டக்குன்னு எடுங்கம்மா. நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிங்க. யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானும் லேவியனுமான ஒரு வாலிபன் அங்கே தங்கி இருந்தான். அந்த மனுஷன் எங்கேயாகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டில் வந்து சேர்ந்தான். 9வது வசனம். எங்கே இருந்து வந்தா என்று மீகா அவனை கேட்டதற்கு அவன், நான் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய லேவியன், எங்கே ஆகிலும் போய் தங்க போகிறேன் என்றான். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வாலிபன், ஒரு லேவியன், ஒரு பெத்லகேம் ஊரை சேர்ந்தவன், ஒரு ஆசாரியன். இதெல்லாம் அவனை குறிச்சிருக்கிற மேன்மையான விஷயங்கள். அவனை பார்த்து ஒரு கேள்வி, எங்கே தங்க போகிறாய் என்ற ஒரு கேள்வி. லேவியன் தான், ஆசாரியன் தான், பெத்லகேம் ஊரான் தான், தேவனுடைய மனிதன் தான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு நிச்சயம் இல்லை. அவன் சொல்றான், நான் எங்கேயாவது போய் தங்க போறேன், எங்கேயாகிலும் போய் தங்க போறேன், எங்கேயாவது போய் தங்க போகிறேன். இந்த 3வது நாள் மாலையின் நம்முடைய செய்தி என்ன? ஒரு தேவனுடைய பிள்ளை தங்க வேண்டிய இடங்கள் என்ன? கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயாவது போய் தங்க முடியுமா? எங்கேயாவது போய் இருக்க முடியுமா? லேவனுக்குன்னு ஒரு இடம் வேண்டாமா? ஆசாரியனுக்கு ஒரு இடம் வேண்டாமா? துதிக்கிற லேவிக்கு ஒரு இடம் வேண்டாமா? பெத்லகேம் ஊரை சேர்ந்த நீ எங்கேயாகிலும் தங்க போயிடலாமா? நீங்க நல்ல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நல்லா கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா, ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவதும் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதும், ஒரு மனிதன் உருப்பிடுவதும் உருப்பிடாமல் போவதும், ஒரு மனிதன் தேறுவதும் தேராமல் போவதும் எங்கே என்றால் அவன் தங்கும் இடத்தை பொறுத்து. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். கொஞ்ச நேரம் தான் இருக்குது. கொஞ்ச நேரம் சில சத்தியங்களை கவனிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எங்க போய் தங்க போறோம்? எங்க தங்க போறோம்? இன்றைக்கும் இந்த 3 நாள் கூட்டத்துக்கு வந்திருக்கிற நம்மை பார்த்து தேவன், எங்கே தங்குகிறாய், எங்கே தங்கிக் கொண்டிருக்கிறாய், உன் வாழ்க்கை எங்க கழிச்சிட்டு இருக்கிற என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. சீனாய் மலையின் அடிகளை தங்கும் போதெல்லாம் தேவ சத்தம், தேவனுடைய சத்தங்கள், மோசேயினுடைய பராமரிப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நியாயப்பிரமாண புஸ்தகத்தினுடைய காரியங்கள் கிடைச்சிச்சு. ஆனா சித்திம் இடத்துக்கு வந்தபோது, அங்கே வந்து தங்கும் போது அவர்கள் வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். சீனாய் மலையில் இருக்கும் போதெல்லாம் தேவ சத்தத்தை கேட்ட ஜனங்கள் சித்தி மலைக்கு வந்த பிறகு அவர்கள் வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். ஒரு காலத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்த ஜனங்கள் ஒரு காலத்தில் அசுத்தவான்களாய் மாறிவிடுகிறார்கள். ஆகவே எங்கே அவர்கள் தவறுகிறார்கள்? அவர்கள் தங்குகிற இடத்தை பொறுத்திருக்கிறது. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே தங்க போகிறாய்? எங்கே தங்க போகிறாய்? யாரோடு சேர போகிறாய் என்பதை இந்த 3வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம் எல்லாரையும் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி. நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், இயேசுவை அறிந்தது உண்மைதான், அவரை உங்களுக்கு நல்லா தெரியும், பரிசுத்த ஆவியெல்லாம் பெற்றுக்கொண்டது உண்மைதான், உங்களுக்கு ஒரு திருச்சபை இருக்கிறது உண்மைதான். ஆனால் மற்ற நாட்களில் உங்கள் இதயம், உங்கள் சிந்தை, உங்களுடைய நடக்கை எங்க தங்குது என்பதை நாம் கொஞ்சம் இந்த ராத்திரி வேளையில கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயம் இல்லாமல் எங்கேயோ போய் தங்கின ஒருவனை ஒரு குரூப் வந்து அவனை வெட்டியே கொன்று போட்டு விட்டார்கள். பக்கத்தால சொல்லுங்க, தங்கு இடம் ஒழுங்கா இருந்தா சொல்லுங்க, வர வேண்டிய ஆசீர்வாதம் ஒழுங்கா வரும். ஆண்டவரே, சில பேர்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆண்டவரே என்னன்னு பாருங்கப்பா, அந்த ஜனங்களை ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. ஏசப்பா நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ அதெல்லாம் நான் ஜெபமா சொல்லிட்டே இருப்பேன் ஆண்டவர்கிட்ட.
கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மாதிரி பிரசங்கம் பண்ணுவார், இவர் மாதிரி பிரசங்கம் பண்ணுவார் நீங்க எதிர்பார்க்க கூடாது. நான் என்னை மாதிரி தான் பிரசங்கம் பண்ணுவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். 23 வருஷமா ஒரு சபைக்கு போதகரா இருக்கிறேன். அதனால நீங்க நான் என்னை மாதிரி தான் பிரசங்கம் பண்ணுவேன். நீங்க சும்மா உட்காந்துட்டு கொட்டாயை விட்டுட்டு போறதுக்காக இந்த கூட்டம் இல்லை. எல்லாருடைய நரம்பு எலும்புகளுக்குள்ள இந்த வசனம் இறங்கணும் இயேசுவின் நாமத்தினால். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் கேட்க ஆசையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆசையா இருந்தா முழு முக்காடா மாறும். முக்காடு இருக்காது, அரை முக்காடு இருக்காது, முக்காடெல்லாம் முழு முக்காடா மாறும். ஏசு ரத்தம் ஜெயம். மாறினதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்கம்மா, எங்க போய் தங்குறீங்க? சபைக்கு வந்தது பெருசு இல்லை சார். இயேசுவை அறிந்து கொண்டது பெருசு இல்லை. இயேசுவை அறிந்தவர்கள் பெருசு இல்லை. பரிசுத்தாவி பெற்றுக் கொண்டது உண்மை, நன்மைதான். ஆனால் அதை விட என் வாழ்க்கையின் ஜீவியம் முடியணும்னா நான் எங்கே போய் தங்க போகிறேன்? எங்கே போய் தங்க போகிறேன்? தங்குவதில் தான் பிரச்சனை இருக்குது. எங்க போய் இருக்க போறேன்? என் வாழ்க்கை அதுதான் தீர்மானிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தேசத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், எங்கே தங்கிக் கொண்டிருக்கிறாய்? விபச்சாரத்திலே, வேசித்தனத்திலே, பாவத்திலே, அசுத்தத்திலே, இந்த உலகின் சிற்றின்பத்திலே, சினிமாவிலே, நாடகத்திலே அல்ல. அது இந்த மனுஷனுக்கு ஜீவன் அல்ல. இந்த ஒரு மனுஷனை ரட்சிக்காது. தங்க வேண்டிய இடங்கள் என்று ஒன்று இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தங்க வேண்டிய ஒரு இடங்கள் ஒன்று இருக்குது. அவன் கேட்கிறான், மீகா அவனை பார்த்து, எங்க போய் தங்க போற? என்ன செய்ய போற? நான் ஒரு லேவியனா இருக்கலாம், ஆசாரியனா இருக்கலாம், அப்பத்தின் வீடா இருக்கிற பெத்லகேம் ஊரா இருக்கலாம், அநேக கிறிஸ்தவங்க வாழ்ற ஒரு நாகர்கோயிலா இருக்கலாம், அநேக வசனங்களை கேட்டு கேட்டு பழக்கப்பட்ட என் இதயமா இருக்கலாம். இதெல்லாம் ரைட்டு தான். ஆனா எங்க தங்கிட்டு இருக்கிற? எங்க தங்கிட்டு இருக்கிற? இதே பட்டணத்தில் தேவனை ஆராதித்த ஒருவர், ஆண்டவருக்குள்ள வளர்ந்த ஒருவர், எங்கேயோ ஒருவரோடு தங்கி 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 எங்கேயோ ஒரு பக்கம் தங்கி அவர் ஜீவியம் வேறு விதமாய் முடிச்சது உங்களுக்கு தெரியுமா? ஏன்? அவருக்கு தெரியாத சத்தியமா? தெரியும். தெரியாத ஆண்டவரா? தெரியும். ஆனால் அவர்கள் தங்கினது எங்க? அங்கதான் பிரச்சனையே இருக்கிறது. இந்த 3ஆம் நாள்ல பரிசுத்த ஆவியானவர் என்ன இந்த செய்தியை பேச சொல்றது உண்மைனா, இந்த செய்தியின் மூலமா அநேகர் தொடப்படுவது உண்மை. இயேசுவின் நாமத்தினால. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு பெரிய விஷயம், நான் தங்கும் இடத்தை மாற்றிக்கொண்டால் எனக்குரிய ஆசீர்வாதங்கள், வானத்தின் பலகணிகளை எனக்காக ஆண்டவர் தரப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் வச்சிருக்கிற இடத்துல நான் இருந்தா போதும், எனக்கு உண்டான தேவைகளை அத்தனை சவதரித்து தருவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அது வனாந்தரமா இருக்கலாம், ஒரு வழியும் இல்லாமல் இருக்கலாம், ஒருத்தருடைய உதவி இல்லாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் அப்பாயின்ட் பண்ண இடத்துல நான் ஒழுங்கா இருந்தா போதும், எனக்கு உண்டான அனைத்தும் தேவனால் சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. அதற்கு ஒரு தீர்க்க தரிசனம் தேவையில்லை, அதற்கு ஒரு தீர்க்கதரிசியும் தேவையில்லை. எனக்கு வசனம் வெளிச்சமா, நான் நடக்க வேண்டிய பாதையை அழகா இந்த வசனம் நடத்தி கொண்டு போக அவ்வளவு பெரிய வல்லமை உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேரண்ட்ஸ், பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க எங்க தங்கி இருக்காங்க? சிஸ்டர், உங்க வீட்டுக்காரர் எங்க தங்கி இருக்கிறாரு தெரியுமா? யோசிச்சு பாத்தீங்களா? எங்க தங்கி இருக்கிறீங்க? 4 பசங்க ஒரு அம்மாவுக்கு, 3 பையன் நல்லா இருக்கிறான், 4வது பையன் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறான். அல்லேலூயா சொல்ல மாட்டான், ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டான், ஆராதிக்க மாட்டான், கையில் அப்படி நடுங்கிட்டே இருக்கும். எங்க தங்கினா தெரியுமா? ராத்திரி எல்லாம் தூங்கணும் போது வீட்டில் உட்காந்து நிறைய கேம் விளையாண்டு அவனுடைய சிந்தனையே மாறிடுச்சு. 8 மணிக்கு எந்திரிப்பான், லேட்டா ஸ்கூலுக்கு போவான், சாப்பிட மாட்டான், டாய்லெட்டுக்கு போனாலும் செல்போனு. காரணம் என்ன? அவன் தங்கினது முழுவதும் செல்போன்லயே தங்கிட்டான். எவ்வளவு பெரிய மோசம். அந்த அம்மா அந்த கூட்டத்தில் அழறாங்க, என் பையனை பாருங்கய்யா, விபச்சார வேசித்தன பாவெல்லாம் செய்யலையா, அவன் என்ன அம்மானே கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டில் ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறான். அவன் தங்கின இடம் அது, பார்த்த இடம் இது. இந்த உலகத்தில் இந்த மாதிரி சொல்லி தருவதற்கு கிறிஸ்தவத்தை விட்டா இந்த உலகத்தில் வேற எந்த கூட்டத்துக்கும் கிடையவே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனையோ பட்டிமன்ற கூட்டங்கள் நடக்கிறது, எத்தனையோ அரசியல்வாதிகள் கூட்டம் நடக்கிறது, எத்தனையோ மது ஒழிப்பு கூட்டங்கள் நடக்குது. எங்கேயாவது ஒரு மனுஷனுக்கு நல்புத்தி சொல்லுகிற ஒரு கூட்டம் நடக்கிறதா? பரிசுத்தமா வாழ வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் நடக்கிறதா என்பதை கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த கிறிஸ்தவத்தை விட்டா, இந்த ஆலயத்தை விட்டா, இந்த தெய்வத்தை விட்டா ஒரு மனுஷனை ஒழுக்கமா வாழணும், பரிசுத்தமா இருக்கணும், அவன் நீதியா வாழணும் சொல்றதுக்கு ஒரு நாதி கிடையாது. ஆகவேதான் நாங்க
எதிர்த்தாலும் திட்டினாலும் ஒத்துழைச்சாலும் ஒத்துழைக்காவிட்டாலும் ஊழியத்துக்கு பணம் வந்தாலும் கூட்டத்துக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டாலும் சந்திக்கப்படாவிட்டாலும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற ஊழியத்தை தேசத்துக்கு தேவனுக்கு பயந்து நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். நீ தங்க வேண்டிய இடத்தை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்து விட்டால் இன்றைக்கு சில ஆசீர்வாதங்கள் எனக்காக வானத்தின் பலகணிகளை ஆண்டவர் திறப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். படிக்கிற போற இடத்துல, காலேஜ் போற இடத்துல, வேலை செய்ய போற இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே தங்குகிறோம்? மீகா அவனை பார்த்து கேட்கிறான், எங்க போய் தங்குற? கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்தில் நாம் தங்க வேண்டிய ஒரு 3 இடங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. எப்போ கூட்டத்துக்கு வந்தாலும் நோட்டு பேனெல்லாம் கொண்டு வாங்க. எழுதுங்க. என்ன ஆயிருப்ப? ஒரு பைபிள் வசனத்தை எழுதுனா எவ்வளோ நல்லது தெரியுமா? யோவான்னு ஒருத்தர் பேர் எழுதுனா வாய் திறந்துச்சு. ஆமாவா இல்லையா? எழுதுனா நிறைய திறக்கப்படும். சில பேர் பைபிளே திறக்க மாட்டாங்க. நம்ம நினச்சிருக்கிறோம் நிறைய வருஷமாக விசுவாசியாக இருக்கிறாங்க, பைபிள்லாம் தெரியும் அப்படின்னு. அட்டவணை நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இண்டெக்ஸ் எத்தனை பேருக்கு தெரியுங்கிறீங்க? பைபிள் எத்தனை புஸ்தகம் பாப்பா? ஒரே புஸ்தகம் பாஸ்டர், பரிசுத்த வேதாகம்னு ஒரு பிள்ளை. உங்களுக்கு தெரியுமா, இந்த ஒரு வேத பண்டிதர் சொன்னார், இந்த புஸ்தகம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு புஸ்தகம் அல்ல, 66 புஸ்தகம் நிறைஞ்ச ஒரு நூலகம். என்னதுங்கம்மா? என்னதுங்க ஐயா? சொல்லுங்க ஐயா. 66 புஸ்தகம் நிறைஞ்ச ஒரு நூலகம். என் கையில் கர்த்தர் ஒரு பெரிய நூலகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். பரவாயில்ல, பெரிய ஆமையெல்லாம் சொல்லிட்டீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க நீங்கள். பார்த்தீங்களா? சில பேருக்கு, நிறைய பேருக்கு அட்டவணை தெரியாதுமா. ஒரு மூப்பர் பையனை கூப்பிட்டு சொல்ல சொன்னாங்க, எங்க அட்டவணை சொல்லு சொன்னா சூப்பரா. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகுமோ ஏதாகுமோ போய் உட்காந்துக்கிட்டான். அவ்வளோதான் அவனுக்கு. நிறைய பேருக்கு இண்டெக்ஸ் தெரியல சார். பல வருஷம் தான் வேதக்காரங்க தான், வேதம் தெரியல. ஆராதிச்சா தேவ பிரசனத்தை உணரலாம், பைபிள் படிச்சா தேவனையே உணரலாம். சத்தியம் புரியுதா? புரியுதா சார்? ஆராதிச்சா தேவ பிரசனம் நிச்சயம் அது என்னை சந்திக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. பாடி துதி செய்ய தொடங்கும் போது என்னை சந்திக்காத ஒரு தேவ பிரசனமே அல்ல. ஆனால் வேதத்தை நான் படிக்கும் போது இந்த வேதத்தின் தேவனையே நான் உணர்ந்து கொள்ளலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என் கூட பேசுவாரா? பேசுவார். பேசுவதுக்கு தான் 66 புஸ்தகங்கள். ஜீனியாலஜின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? மத்தேயு 1 18 வசனம் வரைக்கும். அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான் இருக்கும். நம்ம படிக்கவே மாட்டோம். இவன் பெற்றான் நமக்கன்னு அப்படி நேராக 18 வசனத்துக்கு போயிடுவோம். ஏசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமாதுன்னு போயிடுவான். உங்களுக்கு தெரியுமா, அது கேரளாவில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டார். தெரியாது உங்களுக்கு? ஜீனியாலஜி படித்து ரட்சிக்கப்பட்டார். ஓய் என்ன ஓய், இயேசுவை சொந்த தெய்வமா ஏற்றுக்கிட்டீரு? நீர் வேற ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் தானே, என்ன இப்படி இயேசுநாதர் போய் உட்காந்து என்ன ஓய் அப்படின்னு கேட்ட? யோ சும்மாரும் எந்த சாமையாவது 42 தலைமுறையை ஞாபகம் வச்சு எழுது ஒரு புஸ்தகம் இந்த உலகத்தில் இருந்த எனக்கு காமிச்சு கொடு ஓய் அப்படின்னாரு. ஆமா என்ன சொல்றீங்க? ஆமா 42 தலைமுறைய ஒரு 18 வசனத்துல ஒரு தெய்வ ஞாபகம் பண்ணி ஒருத்தனுக்கு சொல்லி எழுதி வச்சிருக்கா. அந்த தெய்வம் எவ்வளவு ஞாபக சக்தி உள்ளவர், அந்த தெய்வம் எவ்வளவு ஞானம் உள்ளவர், அதை எழுதினவங்க எவ்வளவு ஞானம் உள்ளவங்க, அதை மறக்காம பிரிண்ட் பண்ணி நம்ம கையில கொடுத்துருக்காங்களே, அவங்க எவ்வளவு பெரிய ஞானம் உள்ளவங்க சொன்னேன். அதனால இது கட்டுக்கதையும் அல்ல, இது கிறிஸ்தவங்க புத்தகம் அல்ல, எல்லா மனிதனும் விரும்பி படிக்க வேண்டிய ஒரு பரிசுத்த வேதாகமம்னு சொல்லி இயேசு அவர் ஏற்றுக்கொண்டாராம். தீர்க்க தரிசனம் சொன்ன இயேசுவை ஏத்துக்கிட்டேன், கட்டி சுகமாச்சு இயேசுவை ஏத்துக்கிட்டேன், குழந்தை பாக்கியம் தந்து இயேசுவை ஏத்துக்கிட்டுங்கிறதெல்லாம் இல்ல. வேதத்தை படிச்சு தெய்வத்தை அறிஞ்சு இயேசுவை ஏத்துக்கிட்டு ஒரு கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்கு இந்த தேசத்துல. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் பைபிள் பிடிக்கிறீங்களே, பைபிள் படிக்கிறீங்களா? கேளுங்க பக்கத்துல. பைபிள் பிடிக்கிறீங்களே, பைபிள் படிக்கிறீங்களா? கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. எல்லாரும் பைபிள் பிடிக்குதுங்க ஐயா, ஆனா பைபிள் படிக்குதான்னு தான் தெரியல. பிடிக்குது, எல்லாம் கல்யாணத்தில் பிடிக்குது, கருமாதில பிடிக்குது, அதில் பிடிக்குது, இதில் பிடிக்குது, அதில் பிடிக்குது, கூட்டத்தில் பிடிக்குது. எத்தனை பேர் படிக்குது? கையை உயர்த்தி சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டு அதுக்கு முந்தின நாள் ரட்சிக்கப்பட்ட இந்த ஜனங்கள், இயேசுவை அறிந்த ஜனங்கள் புதிய ஏற்பாட்டை அப்படி ஆர்வமாய் வாசிக்கிறார்கள். பல வருஷமா இருக்கிறோம், ஒன்றும் தெரியல.
இன்னும் யாராவது எனக்கு செபிக்க மாட்டாங்களான்னு தெரியுறோம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நான் சொல்கிறத நீங்கள் கைப்பிடிச்சதை நான் சொல்லுவேன். நீங்கள் பார்க்காதீங்க, பக்கத்தில் பார்க்க. அவங்கள பார்த்தீங்களா? அவங்கள பாருங்கள், நான் சொல்கிறத சொல்லுங்கள். ஓசி ஜெபத்தில் வாழாத, ஓன் ஜெபத்தில் வாழு. சொன்னீங்களாம்மா ஐயா? சொன்னீங்களா ஐயா? எத்தனை வருஷம் ஓசிச்சு அவர் ஜோம் பண்ணுவார், இவர் ஜோம் பண்ணுவார். நீங்கள் என்னைக்கு ஜோம் பண்ண போகிறீங்க? என்னைக்கு ஜெபிக்க போகிறீங்க? அவர்கிட்ட போகிறேன், இவர்கிட்ட போகிறேன், கேரளாவுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன். என்னைக்கு உங்க மூலங்க தன் விசுவாசத்தினாலே தன் தேவனை நோக்கி தன் முழங்கால் படிட்டு தன் 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 தன். ஆமாவா? பைபிள் தானா? ஒரு அல்லேலூயாவா? தன் 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 தன். நம்ம யாராவது நம்மக்கிட்ட ஒரு செபகமா பண்ணுவாங்களா? சில நேரத்தில் ஏன் தெரியுமா, பல தீர்க்கதரிசி கூட நமக்கு அற்புதம் நடக்க மாட்டேங்குது. நம்ம முழங்கால நம்ப மாட்டேங்கிறோம்ல. ஓசி ஜெபத்திலே வண்டி ஓட்டிட்டு நினைக்கிறோம். நம்ம எத்தனை வருஷத்துக்கு ஓட்டுவீங்க? ஒரு ஆள் ஜெபம் பண்ண வரக்கூடாது கூட்டத்துக்கு. ஏசு ரத்தம் ஜெயம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தில் கிடைக்காத விடுதலை, பாட்டில் கிடைக்காத விடுதலைன்னு தனி ஜெபம் பண்ண கிடைச்சிருமா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கள் எங்களை நோக்கி நடத்துவதற்காக இந்த ஊழியத்துக்கு வரல. நாங்கள் உங்களை தெய்வத்தை நோக்கி நடத்துவதற்கு தான் இந்த கனமான ஊழியத்தை உண்மை உள்ளவன் என்று நம்பி கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் பரலோகத்திற்குரியவர்கள். எங்க போய் தங்குறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க போய் தங்குறீங்க? இது பக்தி மார்க் இல்லையா? இது சாமியாட்ட கூட்டம் இல்லையா? இது ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுகிற ஒரு ஜீவ மார்க்கம். அவன் தன் தன் தேவனை அவன் சந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கேளுங்க, எங்க தங்க போற? யாரும் சொல்ற என் வீட்டுல தான். அதான் எங்க தங்க போற? தம்பி, வாழ்க்கை உருப்படுனா தங்க வேண்டிய இடத்த மாத்திரம் தம்பி, சிந்திக்க வேண்டிய சிந்தையை மாத்திரம் தம்பி. இன்னைக்கு உன் லைஃப் நான் தங்க வேண்டியது ஒழுங்கா தங்க போறேன், தங்கி பாரு. இன்னைக்கு உன் வாழ்க்கையின் மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். 20 வருஷ காலங்கள் லாபானோடு தங்கினான் யாக்கோபு. ஒன்னு ஆசீர்வாதம் கிடையாது. 4 மனைவி, ராகேல், லேயாள், பில்காள், சில்பாள். 11 + 1 12. ஏசா கேட்கிறான், தனியா போனியப்பா, வரும்போது மினி சர்ச்சா வந்து நிக்கிறியப்பா அப்படின்னு கேட்கிறான். ஆமாவா? எப்படி போனா? தனியா போனான். அவன் கேட்கிறான், ஏசா உன்னோடு இருக்கிற இவர்களா யார்? அப்படின்னா யாக்கோபுக்கு கல்யாணம் ஆனதே தெரியாதுன்னு அர்த்தம். கல்யாணம் ஆனதே தெரியும். யார் பாதலாம்? தனியா போயிட்டு இந்த 16 பேரோட மினி சர்ச்சா வந்து நிக்கிறியா? யாருப்பாங்க? லாபான்ட்ட தங்கியிருந்த நாட்கள்லாம் வேஸ்ட். என்னைக்கு ஒரு ஆற்றங்கரையில் எல்லாரையும் அக்கறைப்படுத்திட்டு அன்னைக்கு தெய்வத்தோடு தங்கினானோ அன்னைக்கு அவன் லைஃபை கர்த்தர் அன்னைக்கு நைட் சேஞ்ச் பண்ணார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க தங்க போறோம்? முதலாவது தங்க வேண்டிய இடம். நான் 3 குறிப்புகளை வேகமா சொல்ல போறேன். ஏசு ரத்தம் செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1 91 சங்கீதம் 1ஆம் வசனம். பெரட்டே வேண்டாமே, இதை போய் பரட்டிட்டு இருக்கணுமா? மனப்பாடமா சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில். முதலில் ஒரு தேவ பிள்ளை, ஒரு மனிதன் தங்க வேண்டிய இடம் சர்வ வல்லவரின் நிழல். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் ஏதோ ஒரு மனித நிழலில் நீங்கள் தங்கிக் கொண்டிருந்தால், பாரம்பரிய நிழலில் நீங்கள் தங்கிக் கொண்டிருந்தால், நீங்கள் கற்றுக்கொண்ட பல தேவையற்ற காரியங்களில் நீங்கள் தங்கிக் கொண்டிருந்தால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீ தங்க வேண்டிய இடம் ஒரு சர்வ வல்லவருடைய நிழல். ஐயா, இந்த நிழலுக்குள் வந்த எந்த மனிதனும் வெட்கப்பட்டு போனதாய் சரித்திரம் இல்லை. ஏசு என்றால் யார் என்று தெரியாத ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவர்கள் நாங்கள். எங்க அம்மா பெயர் மல்லிகா, என் பேர் குணசேகரன், எங்க அப்பா பெயர் சாமிநாதன். சேலம் மாவட்டம் மேட்டூர் டேம் எங்களுடைய சொந்த ஊர். ஏசு என்றால் யார் என்றே தெரியாது. ஒரு பெரிய பிரச்சனையால பாதிக்கப்பட்ட நாங்கள் ராத்திரி 11 மணிக்கு கிறிஸ்தவ தேவனுடைய ஆலயத்தை நாங்களாகவே தேடி போய் ஆண்டவர் எங்களை விடுதலையாக்கினதன் விளைவு இந்த நிழலுக்குள்ளே வர ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். கிறிஸ்தவத்துக்கு யாருமே ஆள் சேர்க்க தேவையில்லை சார்.
அது அதாகவே வந்து சேரும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர், தடை பண்ணிட்டா, கூட்டத்துக்கு போறது நிப்பாட்டிட்டா அதுல நின்று நினைக்கிறீங்களா? கிடையாது. கொரோனாவில் எது வளர்ந்துச்சோ இல்லையோ, சபை வளர்ந்துச்சு. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க தெரியுமா? தேவன் அறிஞ்சாங்க தெரியுமா? நாங்கள் ஊழியம் செய்யறனாலும், எங்களை ஊழியம் செய்ய தடை செஞ்சாலும், பரலோகம் சும்மா இருக்காது, ரத்தம் சும்மா போகாது. மனுஷனுடைய ஆத்துமாவுக்காக சிந்தின ரத்தம் ஒரு நாள் வீணாய் போகாது. தேவன் ஆத்துமாக்களை சபையில கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். எங்களுக்கு யாரும் சுவிசேஷம் அறிவிக்கல, எந்த பிரசங்கத்தையும் நாங்க கேட்கல, நாங்களாகவே அந்த சர்வ வல்லவரின் நிழலை தேடி போனோம். இந்த உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள் இருக்குது, சொல்லிக் கொள்கிறார்கள், இருக்கட்டும், அதை நாம் தொடவே வேண்டாம், அது நமக்கு தேவையும் இல்லை. ஆனால் இந்த சர்வ வல்லவரின் நிழல் ஒரு மனிதன் வந்துவிட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள்ல இளையகுமார்னு ஒரு திறந்தான், திடீர்னு கிறுக்கு பிடிச்சிடும். சில விசுவாசிகள் பார்த்தீங்களா, திடீர்னு கிறுக்கு பிடிச்சிடும், நல்லா இருக்கும், திடீர்னு கிறுக்காயிரும். சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு சொல்லும், கூட்டத்துக்கு வர மாட்டேன்னு சொல்லும், பாஸ்டர் சாரி இல்லை அப்படின்னு திடீர்னு கிறுக்கு பிடிச்சிடும். பக்கத்தால் சொல்லுங்க, உங்களை சொல்ல பொதுவாக பாஸ் சொல்றார். பெங்களூரில் ஃபேமிலி கேம்ப் பேசிகிட்டு இருக்கும்போது பேசிகிட்டே இருக்கிறேன். இங்கே இருக்கிற வீட்டுக்காரரை பார்த்து, உனக்கு தான். அங்கே இருக்கிற வீட்டுக்காரர், உனக்கு தான். நான் இங்கிருந்து 2 பேத்துக்கு தான். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்கம்மா, எங்கே தங்குறோம்? சர்வ வல்லவர் நிழலுக்கு வர திடீர்னு கிறுக்கு பிடிச்சிருச்சு அவனுக்கு. போகிறேன், உலகத்தை அனுபவிக்க போகிறேன். அந்த இருக்கிற சூழ்நிலை சரியில்லை. எங்கேயோ போது உலகத்தின் நிழல், வேசித்தனத்தின் நிழல். இந்த உலகம் நம்மளை பயில் காட்டி அழைக்குது, பாவம் நம்மளை அழைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிற்றின்பம் நம்மளை அழைக்கும். இதெல்லாம் ஒன்று அழைக்கிறதுனால தான் இயேசு ஒன்று அழைக்கிறாரு, உன் இருதயத்தை எனக்கு தந்துரு, என் நிழல்ல வந்து தங்கிரு. சிலருக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க. சரின்னு சொல்லி உலகத்தை போய் அனுபவிச்சிட்டா ஒரு தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. திடீர்னு யோசிக்கிறான், எங்க அப்பாவின் வீட்டில் எவ்வளவு பூர்த்தியான சாப்பாடெல்லாம் இருக்கு. என்ன அர்த்தம்? எங்க அப்பாவின் நிழலுக்குள் இருக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு குறையும் இல்லையே, ஆகவே பரவாயில்ல, எங்க அப்பா ரொம்ப நல்லவர். நான் தெரிஞ்சுதான் பாவம் செஞ்சுட்டேன், தெரிஞ்சதான் பண்ணிட்டேன், ஆனாலும் எனக்குள்ள திரும்பி வருவதற்கு கொஞ்சம் என்ன வருது. நான் திரும்பி போறேன்னு சொன்ன உடனே அவன் நினைச்சான், அப்பா என்னை ஏத்துக்குவாரா ஏத்துக்க மாட்டாரா, மறுபடியும் அந்த நிழலுக்குள்ள நான் போக விரும்புறேனே, என்னை அவர் ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு நினைக்கி வரும்போது, அவன் தூரத்தில் இருந்து வரும்போதே ஒரு தகப்பன் ஓடி போய், நீ மீண்டும் என் நிழலுக்குள்ள வந்ததுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அவனை எடுத்துக்கிட்டார். என்னென்ன பொருள் எல்லாம் கொடுத்தாரு? மோதிரம் கொடுத்தாரா, செருப்பு கொடுத்தாரா, சட்டை கொடுத்தாரா, கொடுக்கலையா? கொடுத்தாரா. என்னென்ன கொடுத்தாரு? மோதிரம், அப்புறம் பாதரட்சை, அப்புறம் வஸ்திரம். பார்த்தீங்களா? இந்த 3 அளவு மாறிட்டா போடவே முடியாது. பார்த்துருக்கீங்களா? ஒரு எதிர்பார்ப்பு அப்பாவுக்கு, உன் அளவு என்கிட்ட தான் இருக்கு, வந்துருன்னு அர்த்தம். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உன் அளவு என்கிட்ட தான் இருக்கு, வந்திருக்கேன். இன்னைக்கு கூட மனசளவில் ஏதாவது ஒரு பக்கம் திரும்பி இருந்தா ஆண்டவர் திரும்ப கூப்பிடுறாரு, என் நிழலுக்கு நீ வா. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்ல பார்க்குது, என் நிழலுக்கு வா. ஒரு பெரிய விபச்சார பாவம் செஞ்சிட்ட ஒருத்தன், செய்யக்கூடாது, செஞ்சிடக்கூடாது, தப்பு. ஆனால் அவன் திரும்ப வர நினைக்கிறான். ஆண்டவரே என்ன பாவமர கழுவுங்கப்பா, ஈசோப்பினால் என்ன கழுவுங்கப்பா, உமது சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதீங்க. என்ன ஜெபம் பார்த்தீங்களா? நான் அந்த நேரத்தில் ஒரு தாவீதா இருந்தா, அந்த நேரம் தாவீது யாரு? அந்த நேரம் தாவீது யாரு? வனாந்தரத்தின் தாவீது அல்ல, அரண்மனையின் தாவீது. அரண்மனையில் யாரு? ராஜாவாயிட்டாரு. 30 லட்சம் ஜனங்களுக்கு ஒரு ராஜாவாயிட்டு அவரு. நானா இருந்தா, ஆண்டவரே சிங்காசனத்தை விட்டு என்ன தள்ளாதீங்க தான் நான் ஜெபிச்சிருப்பேன். ஆனா அவன் ஜெபிச்சான், சிங்காசனத்தை விட உங்க நிழல் எனக்கு முக்கியமானது, ஆகவே உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதீங்க ஆண்டவரே. அந்த சமூகம் என்ற நிழலுக்குள்ள வந்த அவனை மீண்டும் தாவீதின் ராஜ்யம் ஸ்திரப்பட்டது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? வார்த்தை நல்லா கவனிங்க. ஸ்திரப்பட்டது. அஞ்சனம் பார்க்கிறவன் நிழலுக்குள்ள போன சவுலின் ராஜ்யம் ஸ்திரப்படல. மீண்டும் தேவ சமூகத்துக்கு வந்த அந்த தாவீதினுடைய ராஜ்யம் ஸ்திரப்பட்டது.
கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, நீங்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குங்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் எடுத்து தங்குங்கள், விரும்பி தங்குங்கள், அந்த தெய்வத்தோடு தங்குங்கள். இந்த உலகத்தின் சடங்காச்சாரத்தில் பாரம்பரியத்தில் தங்காதிருங்கள், இந்த உலகத்தின் அசுத்தத்தில் தங்காதிருங்கள், சிற்றின்பத்தில் தங்காதிருங்கள். தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனிதன் தங்க 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 அந்த நிழல் அவனுக்கு தேவையான அனைத்தையும் சபதரித்து தரும் வல்லமை உள்ளது. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய ஜெப வாழ்க்கைகள் செத்து போயிருந்தால், தெய்வத்தோடு இருக்கிற நேரங்கள் செத்து போயிருந்தால், இந்த மூன்றாவது நாள் ராத்திரி வேளையிலே செத்து போன ஜெப ஆவிகள் இந்த ராத்திரி உயிர்ப்பிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில தளர்ச்சியா இருந்தா, குற்ற மனசாட்சிக்குள்ள அதிகமா இருந்தா, இந்த ராத்திரி ஆவியானது இறங்கி உனக்கும் எனக்கு ஊழியம் செய்வாராக. மீண்டும் அந்த மலைக்கு தேவன் நம்மளை கூப்பிடுகிறார், மீண்டும் அந்த தேவ சமூகத்துக்கு கூப்பிடுகிறார், மீண்டும் அந்த அதிகாலை ஜெபத்துக்கு கூப்பிடுகிறார், மீண்டும் அந்த ராத்திரியின் ஜெபத்துக்கு தேவன் நம்மளை அழைக்கிறார். அந்த நிழலுக்குள்ளே தங்கு. ரட்சிக்கப்படாத இருக்கிற கணவர் ரட்சிக்கப்படுவார், வராத இருக்கிற ஆசீர்வாதங்கள் வரும், அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படும். அந்த சர்வ வல்லவரின் நிழலில் நீங்கள் தங்கும் போது கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய நிழலும் இருக்கிறதே, தேவனற்ற நிழலும் இருக்கிறது, பார்வோனுடைய நிழலும் இருக்கிறது, சத்ருவினுடைய நிழலும் இருக்கிறது. சூஸ் பண்ண வேண்டியது என்னை பொறுத்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தெரிந்தெடுக்க வேண்டியது. 10 தலைமுறைக்கு உள்ள வரக்கூடாது, நீ ரூத்தே வரக்கூடாது. ஆனா ஒருத்தி வர்றா, எதை எதிர்பார்த்து வர்றா? மறுபடியும் ஒரு வாழ்க்கை கிடைக்குன்னு வரல, அந்த நிழலை தேடி வர்றா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. என்ன அற்புதமான வார்த்தை தெரியுமா அந்த வார்த்தை? உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், அந்த நிழல் தான் எனக்கு தேவை. அந்த நிழலுக்குள் வந்த அந்த சகோதரி சபிக்கப்பட்டு போயிட்டாங்க. போவாச தேவன் தந்தார், வயல் நிலத்தை ஆண்டு தந்தார், ஒரு பிள்ளை ஆண்டு தந்தார். ஆமென் சொல்லுங்க. ஓபேத், ஈசாய், அதன் மூலமா தாவீது, அதன் மூலமா இயேசு கிறிஸ்துவின் வரலாறு ஒரு நிழலுக்குள் வந்ததுனால அந்த நிழலுக்குள் இருந்து வந்த எத்தனை நிழல்கள் பார்த்தீங்களா? சத்தியம் புரியுதா? அம்மா ஐயா, இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு நிழலுக்குள்ள, சில பேர் வனாந்திரத்தில் இருக்கும்போது கஷ்டப்படாது இருக்கும் போதெல்லாம் தேவனுடைய நிழல்லையே தங்குவாங்க. வசதி வந்த பிறகு வேற எங்கேயாவது நிழல்ல போய் உக்காந்துக்குவாங்க. வசதி வந்த பிறகு தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன ஆமேன் கம்மியாயிருச்சு? ஆமேன் முழுங்கிட்டீங்களா? அம்மா உங்களை நான் கரம் கூப்பி கேட்பேன், தேவனை மறக்க செய்யும் வசதி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. தேவனை தூரப்படுத்தும் வசதி எனக்கு தேவையே. அதான் ஒருத்தன் ஜெபிக்கிற பார்த்தீங்களா, ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை எனக்கு தராதிங்க. நம்ம யாருமே ஜெபிக்காத ஒரு ஜெபத்தை ஒருத்தன் ஜெபம் பண்ணியிருக்கிறான். ஏன்ப்பா ஐஸ்வர்யம் வேணாம்? வேண்டாம். ஐஸ்வர்யம் வந்துருச்சுன்னா தேவன் யாருன்னு கேட்டுருவேன். அதான் பணக்காரர்கள் ஆலயத்தை தேடி வரமாட்டேங்கிறாங்க. வசதியானவர்கள், அரசாங்க உத்தியோகஸ்தர்கள், பணக்காரர்கள், உயர் ஜாதி உள்ளவர்கள், தேசத்தில் பெருந்தலைவர்கள், எதுக்கையா எங்களுக்கு இயேசு தேவை? எங்ககிட்ட இல்லாத காசா, எங்ககிட்ட இல்லாத பணமா, எங்ககிட்ட இல்லாத இதா? அவங்களுக்கு தெரியல, காசு ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் இல்லையா, இயேசு தான் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் இல்லைங்களா? அவர் ஒருத்தர் தான் பாவத்திலிருந்து விடுதலையாக்குறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரட்சிக்கிறதுக்கு இந்த தெய்வத்தை விட்டால் இந்த உலகத்தில் ஒரு தெய்வம் இல்லை. எல்லாத்தையும் தரதுக்கு சில தெய்வங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு மனிதனுக்கு தேவையான ரட்சிப்பை தருவதற்கு இந்த இயேசுவை தவிர வேற யாரும். ஆகவே எனக்கு ரொம்ப பணம் வேண்டாம், நான் தேவன் யாருன்னு கேட்டுருவேன். தரித்திரமும் வேண்டாம், திருடிடுவேன். அதனால என் படிய எனக்கு அளந்து போஷிங்க. இப்படிலாம் நம்ம என்னைக்குமே ஜெபிச்சிருக்க மாட்டோம். நீங்கள் சும்மாலாம் அலையிலே சொல்லாதீங்க. கூரையை பொழந்து போஷின்னு தான் ஜெபிச்சிருப்போமே தவிர அளந்து போஷின்னு ஒருத்தரும் ஜெபிச்சிருக்க மாட்டோம். ஒருத்தன் ஜெபிக்கிறான், எனக்கு கொஞ்சம் அளந்து. ஏன்? நான் ரொம்ப வசதி ஆயிட்டேனா? சாலமோனை சொல்கிறேன், ரொம்ப வசதி ஆயிட்டேனா? பயங்கரமான மரங்கள் எல்லாம் கப்பல்ல கொண்டு வர அளவுக்கு என் வாழ்க்கை உயர்ந்துருச்சா? அதனால என் ஜீவியம் மாறிடுச்சா? ஐக்கியம் மாறிடுச்சா? என்ன மாறிடுச்சா? அதனால தேவன் என்று 2 தடவை பேசும்போது கூட அவர் சத்தத்தை கேட்க முடியாதபடி என் காதை அடைச்சிருச்சா? அதனால வேண்டாம் இந்த ஐஸ்வர்யம்.
நான் தேவனுடைய நிழலே தங்க விரும்புகிறேன். இந்த ராத்திரி உங்களோட ஆவியானவர் பேசுறார். இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்டாலும் இந்த உலகத்தின் நிழல் ஒரு நாள் பட்டு போகும், ஆனால் தேவனுடைய நிழல் ஒரு நாள் உங்களை விட்டு போகாத. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இந்த இயேசுவை அறிஞ்சி இந்து குடும்பத்திலிருந்து ஒரு பெரிய குடும்ப பின்னணியத்திலிருந்து விட்டுட்டு நாங்கள் இந்த தெய்வத்தை நம்பி வந்தோம். இன்னைக்கு வரைக்கும் இந்த தெய்வம் எங்களை விட்டு போகவே இல்லை, எங்களை விலகவே இல்லை. எங்களை தேசத்துக்கு ஆசீர்வாதமாக ஆண்டு வைத்திருக்கிறார். உங்கள் மனசில் ஏதாவது ஒரு நிழல தங்கியிருந்தா இங்கே வரணும். காரணம், அவர் தான் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல். கரங்களை உயர்த்தி சத்தமாமேன்னு சொல்லுங்க. அவர் யாரு? வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல். அவரை போல வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல் யாருமே கிடையாது. பாருங்க, எத்தனை பேர் உங்களை இன்னைக்கு விட்டு போயிருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க கர்த்தருடைய நிழல்ல தங்கியிருந்தீங்கன்னா போதும், அந்த சர்வ வல்லவரின் பாதுகாப்பு என்றைக்கு உங்களோடு கூட நடந்து வரும் என்பதை நீங்கள் மறந்து போய் விடக்கூடாது. இந்த விசுவாச ஓட்டத்தை ஆரம்பித்த யாரா இருக்கட்டும், மிஷனரிகளா இருக்கட்டும், வேதாகம சரித்திர புருஷர்களா இருக்கட்டும், அல்லது நமக்கு முன்னாடி கால சென்ற பரிசுத்தவான்களா இருக்கட்டும், இந்த 3 குறிப்பை எடுத்து கேட்டு பாருங்க. ஐயா, உங்க வாழ்க்கைகள் ஆசீர்வாதம் என்ன காரணம்? ஒன்னே ஒன்று சொல்லுவாங்க, நாங்க அந்த நிழல்ல போய் தங்கணும். அந்த நிழல்ல போய் தங்கணும், நிழல்ல போய் தங்கணும். அதனால அந்த நிழல் எங்களை வெட்கப்படுத்தவே இல்லை. அல்லேலூயா. பாவத்தின் நிழல் இல்லை, பரிசுத்த நிழலுக்குள்ளவா. அநீதி நிழல் நீதி நிழலுக்குள்ளவா. அசுத்தத்தின் நிழல் இல்லை, பரிசுத்தத்தின் நிழலுக்குள்ளவா. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நிழல் நம்மளை வெட்கப்படுத்தாது. உங்க முன்னோர்கள் பல தெய்வத்தின் நிழல்களை சொல்லியிருக்கலாம், அது கற்பனை நிழல்கள். ஆனால் நாங்கள் சொல்லுகிற நிழல்கள் உன்னை என்னை படைத்து உருவாக்கின தெய்வத்தின் நிழல். ஒருவன் இடத்துல வந்தா அவன் புறம்பே தள்ளுவதில்லை, அவன் சர்வ வல்லவருடைய நிழலில் அவன் தங்கிக் கொண்டே இருக்கலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல ஆதாம் ஏவாளை உண்டாக்கப்பட்ட மிகப்பெரிய நோக்கமே, நீ முதல்ல என் கூட தங்கு. சீசர்களை ஊழியத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல என் கூட இருங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு வேலைகள் அதிகமானதுனால, கவலைகள் அதிகமானதுனால தேவனுடைய நிழலுக்குள்ள தங்காம போயிட்டோம். சரியான ஜெப வாழ்க்கை கிடையாது, தெய்வத்தோடு நடக்கிற வாழ்க்கை கிடையாது. நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி நம்மளை தட்டி எழுப்புறாரு. நீ ரட்சிக்கப்பட்ட காலத்தை பார்த்தா இந்த காலத்துக்குள்ள எவ்வளோ காரியம், எவ்வளோ அவருக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கணும். ஏன் ஆசீர்வாதமா இல்லை? ஏதோ ஒரு நல்ல தேடிட்டே இருக்கிற ஏன் நல்லக்குள்ள அமரு. அல்லேலூயா. தேவ சமூகம் என்கிற நல்ல ஆரம்பத்தில் சொன்னது போல அந்த பைபிள் சொல்லுது, எல்லாருடைய கோள்களுக்குள்ளேயும் ஆரோனுடைய கோள்கள் இருந்துச்சு. எல்லாருடைய கோள்களுக்குள்ளேயும் அந்த ஆரோனுடைய கோள்கள் இருந்துச்சு. ஆனால் அந்த கோள் மட்டும் நல்ல கர்த்தரோடு தங்கியிருந்ததுனால, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதுனால, மற்ற கோள்களை விட இந்த கோள்கள் துளிர்க்க மட்டுமில்லை, வாதுமை பழங்களை தந்தது. துளிர்க்குன்னு சொன்னாரு, பட் அதை தாண்டி ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்துச்சு. துளிக்க மட்டும் செய்யல, அது வாதுமை பழங்களை தந்தது. தங்கியிருந்தா நல்ல கனிகள் என்னிலிருந்து வெளிப்படும். கரங்களை உயர்த்தி சத்தமா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கெர்சோம், எலியாசர் மோசையின் பிள்ளைகள். மோசையின் ஊழியத்துக்கு 2 பேர் வரலாம்ல, வரலையே. ஏன் பிள்ளைங்க வரல? ஒருத்தங்கோட வந்த நிழல தங்கின பைபிள்ல ஒரு குறிப்பு இல்லை. எவ்வளவு விஷயத்துல ஆண்டு எழுதி வச்சிருக்கிறாரு, எவ்வளவு விஷயத்தை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. கெர்சோமும் எலியாசாரும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்தாங்கன்னு ஒரு குறிப்பை எழுதி வைக்கலையே. ஆனா ஒரு பின்னணியும் இல்லாத இருக்கிற ஒருவன், நூனின் குமாரனா இருக்கிற ஒரு யோசுவா, அவனுக்கு இருந்ததெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த ஒரு பழக்கம் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய நிழலை விட்டு அவனுக்கு போக மனசே இல்லை. அப்படி ஒரு மனசு இல்லாத இருந்ததுனால மோசே செய்து கொண்டிருக்கிற முழு ஊழியத்தையும், நான் சொல்லட்டுமா, நான் சொல்றத நல்லா கவனிங்க. கர்த்தர் யாரை நம்பி ஊழியத்தை தராரு, யாரை நம்பி ஒரு பொறுப்பை தராருன்னு கேட்டா, மோசையின் பிள்ளை நம்பி அல்ல, அவரோடு தங்குகிற ஒருத்தரை நம்பி கர்த்தர் எப்பேற்பட்ட மகிமையான ஊழியத்தையும் தருவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். சத்தமா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். என்னோடு சேராதவன் சிதறடிக்கப்பட்டவனாக இருக்கிறான்.
தம்பி, சபைக்கு வந்துட்டு போய் பொத்தாம் பொதுவாக வாழ்ந்துடக்கூடாது. சில பேர் சபைக்கு நாயா பேயா உழைப்பாங்க, உழைக்கட்டும். வால் போஸ்ட்லாம் ஒட்டுவாங்க, ஒட்டட்டும். ஹேண்ட்பில்ஸ் எல்லாம் கொண்டு கொடுப்பாங்க, கொடுக்கட்டும். ஊழியக்காரர் நல்ல உதவியா இருப்பாங்க, இருக்கட்டும், தப்பு இல்லை. ஆனால் அதையும் தாண்டி நீ கர்த்தருடைய நிழலுக்குள்ள தங்க வேண்டும். அதுதான் எங்களுக்கு பெரிய வாஞ்சை. வெறும் வால் போஸ்ட் ஓட்டிட்டு சபைக்கு வேலை பார்த்துட்டு தூத்துட்டு பைக் சிஸ்டம் எடுத்து வச்சுட்டு அப்படி ஒரு கூலியால் மாதிரி போய்விடக்கூடாது. நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டாம். எவ்வளவு நீ இந்த ஆலயத்துக்கு வேலை செஞ்சாலும் உன் தனிப்பட்ட ஆத்மா தேவனுடைய நிழல்ல தங்கணும். தங்கினா மட்டும்தான் தப்பிக்க முடியும். ஆலயத்துக்கு வேலை செஞ்சுட்டேன் அப்படிங்கிறதுக்காக தேவனை உயர்த்த விட மாட்டாரு. ஆலயத்துக்கு வேலை செஞ்ச ஆத்மா எங்க தங்கி இருக்கு? ஒரு அலையில சொல்லுங்க. ஒரு வாலி பசங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை முடிச்சுட்டு ஒவ்வொரு வாரமும் சர்ச்சில் 15-20 பேர் வருவாங்களாம். பெரிய சந்தோஷமா இருந்துச்சு அந்த பாஸ்டருக்கு. பரவாயில்லடா, எல்லாம் வேலைக்கு போகாமல் விளையாடவும் போகாமல் எல்லாம் சர்ச்சுக்கு வர்றாங்களே அப்படின்னு அவருக்கு அம்புட்டு சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல, இருந்துட்டு போகிறாங்க, எல்லாம் உட்காந்து நல்லா பேசிட்டு போவாங்களா. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க எதுக்கு தெரியுமா வர்றாங்க. அந்த சர்ச்சில் ஒய்ஃபை இருக்கு. என்ன இருக்கு? ஒய்ஃபை இருக்கு. அதனால் அம்புட்டு பேர் வந்து சர்ச்சை பாஸ்வேர்டை போட்டு ஒய்ஃபை வச்சு டவுன்லோடு பண்ணுறதெல்லாம் டவுன்லோடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பக்கம் ஓடிடுவாங்க. அப்போ தான் தெரிஞ்சிச்சு இவங்க சர்ச்சுக்கு வந்ததுக்கு நோக்கமே இதுதான். ஆத்மாவை வளர்க்கல, ஒய்ஃபையை வச்சு டவுன்லோடு பண்ணி கண்டது காட்சியை பார்க்கறதுக்கு. அப்படி யாராவது இங்கே இருந்தா நீங்கள் அங்கே தங்குறது எங்களுக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் தங்குறது ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கம்மா, பைபிள் எனக்கு பிடிச்ச வசனம் பிரியாதிருந்தான். பிரியாதிருந்தான். அந்த அளவுக்கு ஒரு ஏக்கம், அந்த அளவுக்கு ஒரு பெரிய வாஞ்சை, அந்த அளவுக்கு தேவனுடைய பிரசன்னத்தின் மேல் அவ்வளவு பெரிய ஏக்கம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். யோசுவாவின் ஒரு உயர்ந்த அடைக்கலம். மோசே நடத்தி வந்த அந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் அவனை கனம் பண்ணி கையில தந்தது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குங்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அங்க எங்கேயாகிலும் போய் தங்கிடாத. ஏதாவது ஒரு நிழலுக்குள்ள போய் தங்கிடாதீங்க ப்ளீஸ். நீங்கள் தங்க வேண்டிய ஒரு இடம் சர்வ வல்லவருடைய நிழல். அந்த நிழல் உங்களை வெட்கப்படுத்தவே வெட்கப்படுத்தாது. ஒரு பின்னணியும் இல்லைனா கூட உங்களை அந்த நிழல் வெட்கப்படுத்தாது. உங்களை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னு கூட நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த நிழலுக்குள்ள தங்கியிருந்தா போதும். இந்த நிழல் உங்களை தூக்கி எடுத்து நிறுத்தும் சக்தி உள்ளது. ரெண்டாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம எங்க தங்கணும் பாருங்க. பைபிள் என்ன சொல்லுது? 27 சங்கீதம் 4ஆம் வசனத்துல பைபிள் இப்படி சொல்லுது. எப்படி சொல்லுது? வாசிங்க. 27:4 வாசிங்கம்மா. நான் கேட்டேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. தெரிஞ்ச வசனம், பட் இருந்தாலும் படிக்கணும். நம்ம அதை படிச்சு தான் பிரசங்கம் கேட்கணும். 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ரைட், படிங்க. நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. பலமுறை படிச்சிருக்கிறோம், பட் ஜீவனோட கவனிங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ரெண்டாவது, நம்ம தங்க வேண்டிய இடம் தேவனுடைய ஆலயம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் நம்ம இதை குறித்து கொஞ்சம் விவரமா பேச ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராங்க. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன? கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாக. சரி, பக்கத்தில் கேளுங்க. சர்ச்சுக்கு எதுக்கு போறீங்க கேளுங்க. என்ன சொல்றாங்க? காணிக்கை போட போறேன் சொல்றாங்களா? ஒரு அம்மாவை பார்த்து கேட்டார் ஒரு பாஸ்டர், சர்ச்சுக்கு எதுக்கு போறீங்க? நான் போகலன்னு அந்த பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்துடுறாருங்க சார், அதனால போறேன். தாவீதை போய் கேளுங்க, ஐயா நீ எதுக்கு ஆலயத்துக்கு போற? சில பேர் அரசியல் பண்றதுக்காக போவாங்க, சில பேர் குறை கண்டுபிடிக்கிறதுக்காக போவாங்க, சில பேர் இந்த எதுலையாவது ஒரு குறை கண்டுபிடிக்கிறதுக்காக போவாங்க. நீங்க தாவீதை போய் பார்த்து, ஐயா நீர் இருந்த உயிரோடு இருந்த காலமெல்லாம் ஆலயத்துக்கு போனீர் எதுக்கு? ரெண்டே காரணத்துக்கு தான். ஒன்று, உங்க மகிமையை பார்க்கணும். ரெண்டு,
உங்க வசனத்தை ஆராய்ச்சி பண்ணணும். எல்லாரும் கேட்குறாங்க, எதுக்கு ஆலயத்துக்கு வரணும்னு கேட்குறாங்க. வீட்டில் இருந்து ஆராதிச்சு ஆண்டவர் வரமாட்டாரா? ஆன்லைன்லேயே பார்த்துக்கிட்டு ஆண்டவர் வரமாட்டாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆன்லைன்லாம் யாருக்கு தெரியுமா? ரகசிய கிறிஸ்தவங்களுக்கு, சபை கூடி வர முடியாது இருக்கிறவங்களுக்கு, மனசில் இருந்துக்கிட்டு வெளியில் போய் ஆராதிக்க முடியாமல் இருக்க மாட்டீங்களா, அவங்களுக்கு தான் இந்த ஆன்லைன்லாம். நமக்கு விடுதலையாக இருக்கும்போது ஆன்லைனில் போய் உட்காந்துட்டு கூடாது, நேராக இங்கே வந்து உட்காந்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் நமக்கு கிடையாது பாருங்க. முக்கியத்துவம் கிடையாதுன்னு நமக்கு. கேட்டு பாருங்க, எதுக்கு போற ஆலயத்துக்கு? நான் தேவ மகிமையை பார்க்கணும். ஆராதிக்கும் போது தேவ மகிமையை பார்க்குறீங்களா? தேவ பிரசன்னம் உங்களை வந்து சந்திக்குதா? தேவனுடைய வார்த்தை உங்களை வந்து சந்திக்குதா? ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தையை நான் ஆராய்ச்சி பண்ணணும். இதுக்கு தானே தவிர வேற எந்த காரணத்துக்கு நான் ஆலயத்துக்கு போறதே இல்லை. கல்லறைக்காக ஆலயத்துக்கு போறேன். சிலர், நான் போனேன், எனக்கு எப்படி ஒரு கல்லறை கொடுத்துருவார் பாஸ்டர். சிலருக்கு அந்த கல்லறை மேல இருக்கிற ஸ்பிரிட், கல்லறை 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 கல்லறை, விசுவாசிங்க, நீதிமான்கள் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவர்களை தவிர கல்லறையில் நம்பிக்கை உள்ளவர்கள் அல்ல. பார்த்தீங்களா? உங்களுக்கு ஆமீன் வரமாட்டேங்குது. ஏன்னா நீங்க கல்லறையில் தான் நம்பிக்கையா இருக்கிறீங்க, அதான் வரமாட்டேங்குது ஆமீன். நீதிமான்கள், இந்த டோனாவூரில் போன 2 மாதத்துக்கு முன்னாடி சர்ச் ஆஃப் காட் கன்வென்ஷன் பேச போயிருந்தேன். இந்த மாதிரி ஒரு நல்ல திறந்த வழியில் அழகா கூட்டங்களை ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்கே ஒரு அம்மா இருக்குது, ஏமி கார்மைக்கல்னு. யாருக்காவது தெரியுமா? எங்கள் வீட்டுக்காரனே தெரியாது, ஏமி கார்மைக்கல் எங்கே போய் தெரியும்? ஏமி கார்மைக்கல் தெரியுமா? ஏமி கார்மைக்கல் மிஷினரி அம்மா. வட இந்தியா மிஷினரியுடைய பிள்ளைகள் எல்லாம் 500-600 பேர் அங்கே தான் படிக்குதுங்க. அவங்க தான் ரோடே கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் மிஷினரிலாம் தெரிஞ்சுக்காங்க. ஏசுரத்தன் ஜெயம் ஜெபிக்கலாம் வாங்களே போய் உட்காந்துட்டு இருக்காம கொஞ்சம் மிஷினரிலாம் உட்காந்து தெரிஞ்சுக்காங்க. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் டிவி பிரசங்கத்திலேயே மண்டையை முட்டிட்டு இருக்காம கொஞ்சம் இன்னொரு தாண்டி வாங்க, அக்கறைக்கு போவோம் வாங்க. இக்கரையிலே உட்காந்துட்டு இருக்காதீங்க. நீங்கள் அல்லையிலே சொல்லாமல் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க, வாங்க அக்கறைக்கு போகலாம். இக்கரையே உட்காந்துட்டு இருக்கவா? கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவ நம்ம லைஃப்பில். இப்படியே உட்காந்துட்டு இருக்கவா? அப்போ அந்த அம்மா சொன்னுச்சு, பயோகிராஃபி எழுதிச்சு, என்னுடைய மரணத்துக்கு பிறகு, கவனிங்கம்மா கவனிங்க ஐயா, குழி தோண்டு, 2 அடி தோண்டு, வால் இலையில் படுக்க வை, மண்ணை போட்டு முடியிரு. எப்படி? எத்தனை அடி தோண்டணும்? எதை போடணும்? ஏமா ஏமி கார்மைக்கல் அப்படின்னு கூப்பிடும்போது டக்குன்னு எந்திரிச்சு போயிடணும். எப்படி? நீதிமான் கல்லறையில் நம்பிக்கைவன் அல்ல, மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். இன்னைக்கு எஸ்தர் எந்திரிச்சு வானா வர முடியுதா? 7 அடி தோண்டிட்டாங்க ஐயா, மேலே கலவையை போட்டாங்க ஐயா, செங்கலை வச்சு கட்டிட்டாங்க ஐயா, டைல்ஸை வச்சு ஒட்டிட்டாங்க ஐயா, எவ்வளோ மெழுகுவர்த்தி, எவ்வளோ மாலை ஐயா, தோற்றம் மறைவு, பூ மலர்ந்தது, பூ உதிர்ந்தது, துவக்கம் ஆரம்பம் அழகா கல்வெட்டில் எழுதிட்டாங்க. எந்திரிச்சு வா எஸ்தர். எந்திரிச்சு வர முடியல ஆண்டவரே, ரொம்ப கலவை போட்டுட்டார், கொத்துனார். கல்லறையில் நம்பிக்கை உள்ளவன். நிறைய பேருக்கு சபைக்கு எதுக்கு போறீங்க? கல்லறைக்கு. எங்க சபைக்கு வர ஒரு அம்மா கடிச்சு என்னைய பார்த்து, பாஸ்டர் சர்ச்செல்லாம் கட்டிட்டீங்க, நீங்க இருக்கிறதுக்கு ஒரு வீடெல்லாம் கட்டிட்டீங்க, எங்க ஒரு கல்லறையை காண என்ன செய்ய போறீங்க கேட்டுச்சு. நான் சொன்னேன், இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறேன் அம்மா, எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க, யாரையும் கொண்டு வந்து எங்க வீட்டுல பீரோல நான் வைக்கவே இல்லை, எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிட்டு தான் இருக்கேன். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சிலருக்கு அது ஒரு ஸ்பிரிட் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு தான் சர்ச்சுக்கு போறேன். ஒரு ஆலயத்தை தேர்ந்தெடுப்பது கல்லறைக்காக அல்ல, கர்த்தரை ஆராதிக்க. ஆமேன்னு சொல்வீங்களா? கேட்டு பாருங்க. எப்பா தாவீதை எதுக்கு ஆலயத்துக்கு போற? எங்க போய் தங்க போற? ராஜாவின் அரண்மனை இன்னைக்கு இருந்தா கூட நான் ஆலயத்துல தங்குவேன். ஆலயத்துல தங்கணும். எங்கேயாவது தீர்க்கதரிசியின் கூடாரத்தில் போய் தங்கிடக்கூடாது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
எங்கேயாவது ஒரு பெரிய மண்டபத்தை கட்டி வச்சிருக்காங்க, கேம்பா நடத்துறாங்க, அங்க போய் தங்கிடக்கூடாது, ஆலயத்தில் தங்கு. என்ன சொல்றீங்க? தங்க மாட்டேங்கிறீங்களா? தங்குங்க. ரட்சிக்கப்பட்டு 4-5 வருஷம் பின்வாங்கி போயிட்டேம்மா. எங்கள் அம்மா வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் என் பையனை கொண்டு வாருன்னு ஆளுதில் உட்காந்து விட்ட கண்ணீர் தேவனுடைய செவியில் ஏறி என்னை உச்சந்தலை பிடிச்சி கொண்டு வந்து விட்டார் வீட்டில் ஆண்டவர். என்ன தெரியுமா? ஆலயத்தில் விடுகிற பிள்ளையும் ஆலயத்தில் வடிக்கிற கண்ணீரும் வீணாய் போகவே போகாது. தங்கணும். சில பேர் சர்ச்சை முடிஞ்சோன்னா இப்போ உக்ரைன் போர் நடந்த மாதிரி சரணல் எந்திரிச்சு வந்துடுதுங்க. என்னாத்துமா மாதிரி எந்திரிச்சது இந்த அம்மா முழு உள்ளமே நடந்துருத. என்னாத்துமே பாதி தூரம் போயிருச்ச, சகல உபகாரம் மறவாத பஸ் ஏறிடுச்ச. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வீட்டுக்கு போய் வீட்டை திறந்துருச்ச. எல்லாத்தையும் மறவாதே. ஆமென். சிக்கனை பரட்டிட்டு இருக்குதா வீட்டில்? நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளா தெரியல, கறி நாளா தான் தெரியுது. கறி கறி கறி, பீஃப், மீன், சிக்கனு, மட்டனு. எவ்வளோ அமைதியாக இருக்கீங்க பார்த்தீங்களா? நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னா ஏதோ ஆண்டவர் கிரியை செய்கிறாருன்னு அர்த்தம் எனக்கு. நீங்கள் சும்மா ஆவில் நிறைந்து கையை தட்டி எங்களை ஏமாற்றி போக முடியாது பாருங்க. பிரசங்கம்னா குடலை உருவனம், கையை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லுங்க. வேண்டாதெல்லாம் உருவனம் பாருங்க. பார்த்தீங்களா? எங்க போய் தங்க போற? எப்ப நீ எங்கேயாகிலும் போய் தங்க கூடாது. தாவீது ஒரு பெரிய ராஜா, அவன் சொல்றான், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே. இல்லைங்க அப்படி இருப்பதையே அப்படித்தானே சிஸ்டர் இருக்கு? இருப்பதைன்னு இருக்கா, இருப்பதையேன்னு இருக்கா? வித்தியாசம் இருக்குல்ல? இருப்பதையே அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை தாண்டி எனக்கு வேற எதையும் தெரியாதுன்னு அர்த்தம். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாக்க. கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே. மணி ஆகி போச்சுங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தையை நீங்க மறந்துடக்கூடாது. கேட்டீங்களா? ஆலயத்திலே தங்கி இருப்பேன் ஆண்டவரே. இதுவரைக்கும் இயேசுநாதருடைய ஆலயத்துக்கு போக கூடாதுன்னு யாராவது மனசில் நினைச்சிருந்தா, இன்னைக்கு ராத்திரி சொல்றேன், நீ ஆலயத்துக்கு வந்து சத்தினதான் நல்ல சாவே. பைபிளில் நிறைய பேருடைய மரணம்லாம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதில் ஒருத்தருடைய மரணம் அப்னேரின் மரணம். அவன் செத்து போன பிறகு தாவீது எப்படி தெரியுமா புலம்புறான்? வாசிங்க, எங்க வாசிங்க? 2 சாமுவேல்ல 3:33 வாசிங்க. எடுத்துட்டீங்களா எல்லாரும்? பக்கம் சொல்லுங்க சகோதரி. பக்கம் பேஜ் நம்பர் எத்தனை? 380. அதுக்கு மேல வர மாட்டேங்குது. 380 எத்தனை சொல்லுங்க? 389. எடுத்துட்டு படிங்க சகோதரி. ராஜா அப்னேருக்காக புலம்பி மதிகெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ. படிங்க. உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை, துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான். அப்பொழுது ஜனங்கள் இன்னும் அப்னேருக்காக அழுதார்கள். உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எவ்வளவு பெரிய குடியார செத்து போனாலும், டார்ச்சர் பண்றவன் செத்து போனாலும், மனைவி குடியாரனே டார்ச்சர் பண்றவனே செத்து போயிட்டு அழுகும். ராசா ரோசா கண்ணே மணியே அப்படித்தானே அழும். எப்படியாவது அவன் அவ்வளவு பெரிய கடினமான ஒரு ஆளாக இருந்தால் கூட கடைசி அந்த மண்ணை தூக்கி போடும்போது ஒரு சொட்டு கண்ணீர் வந்துடும்ல. ஒருத்தர் செத்து போனத ஒரு ராஜா புலம்புறாரு. அப்னேருக்காக புலம்பி, அப்னேருக்காக புலம்பி. அவன் எப்படி தெரியுமா சொல்றான்? ஒரு மதிகெட்டவன் சாகிறது போல செத்து போனானோ. அப்ப சாவு கூட புத்தி உள்ள சாவு இருக்கு, புத்தி கெட்ட சாவு இருக்கு. நல்லா இல்லையே சொல்லுங்க. பக்கத்தால கேளுங்க, உங்க சாவுலாம் எப்படி இருக்க போகுது? என்ன பாஸ்டர் 3வது நாள் சாவா பேசி நினைக்கிறீங்களா?
ஒரு மனுஷனுக்கு சாவுதான் ஆதாயின் பைபிள் சொல்லுது, தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. உங்க பீஸ் எப்ப புடுங்குறாரு கர்த்தருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இன்னைக்கு நல்லா ஜிக்கு 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 ஜிக்குன்னு சால்வையை போட்டுட்டு கண்ணாடியை போட்டுட்டு முக்காடை போட்டுட்டு அழகா நீ உட்காந்துருந்தாலும் நாளைக்கு இருப்பீங்களோ இல்லையான்னு தெரியாது. குச்சிப்பாறையில் கிருபாசன கன்வென்ஷனுக்கு நான் வந்துட்டு இருக்கிறேன். வந்துட்டு இருக்கும்போது வெள்ள மடத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி 11 பேர் செத்து போயிட்டாங்க ஸ்பாட்டில். 18, 19, 21, 23 வயசு தான். நினைச்சாங்களா வாழ்க்கை நிலைக்கும்னு? நிலைக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத ஒன்று. இந்த உலகத்தில் மரணம் ஒன்று சந்திக்கும், இல்லைனா இயேசு கிறிஸ்துவின் வருகை நம்மளை சந்திக்கும். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று சந்திக்க மனிதன் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஆயத்தப்படுவதற்கு தான் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு ஆவிக்குரிய பள்ளிக்கூடம், தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு சர்ச், ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல். அல்லேலூயா. நாம் வளருவதற்கு, தெய்வத்தை அறிந்து கொள்வதற்கு, ஆராதிப்பதற்கு, சத்தியத்தை கிரகிச்சுக் கொள்வதற்கு, தேவனோடு நடப்பதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த உலகத்தில் ஆண்டவர் ஊழியர்களை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு காரணம் தெரியுமா? அது ஒரு ஆவிக்குரிய பள்ளிக்கூடம், ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல். மதியிட்டவன் போல செத்துட்டே அப்படியே ஒருத்தனுக்காக இப்படி அவன் அழுது புலம்புனதில்லை. அப்சலோம் செத்துருக்கிறான், யோவாப் செத்துருக்கிறான், எத்தனையோ பேர் செத்துருக்கிறாங்க. ஆனா இவன் செத்ததை இப்படி அழுகிறான், மதியிட்டவன் போல செத்துட்டியே. ஏன் அப்படியே நீ மதிகட்டவன் போல செத்த? என்ன அப்படி மதிகட்டத்தனமா கரிசு? நல்லா கவனிங்க. மோசேயின் காலத்தில், யோசுவாவின் காலத்தில் அடைக்கலப்பட்டினம் ஒரு பட்டணத்தை கர்த்தர் ஏற்படுத்த சொன்னார். எதற்கு? ஒருவன் கைப்பிசக்காய் கொலை செய்து விட்டால் உள்ளே வந்து உட்காந்துட்டா அவன் மீது எந்த குற்றமும் கிடையாது, அவன் கொலை செய்யப்படவும் கூடாது. அப்படி ஓடி வரும்போது ஆசைகள் அவனை ஒளிமுக வாசலில் குத்தி கொண்டு போடுகிறான். ஐயா, உனக்காக ஆயத்தமாக்கி பட்ட வச்சிருக்கிற இந்த அடைக்கலப்பட்டணத்துக்கு உள்ளுக்குள்ள போறதுக்குள்ள உன்னை ஒளிமுக வாசல்லையே கொண்டுட்டானே. உன் கை கட்டப்பட்டுச்சா? உன் கால் விலங்கிடப்பட்டுச்சா? உள்ள போறதுக்கு உள்ளே செத்துட்டியே, நீ மதிகெட்டத்தனமா செத்துட்டியே. இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டில் அடைக்கலப்பட்டினம் ஒரு மனிதனுக்கு கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆலயம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லு. சபை, சபை கிறிஸ்துவின் சரீரம். இந்த ஆலயத்துக்குள்ள ஒருத்தர் வந்து செத்தா அது மதிகெட்டத்தனமான சாவு அல்ல. ஆனால் இந்த ஆலயத்துக்குள் இருந்து ஒருத்தன் வராம செத்து போனா பைபிள் சொல்ற மாதிரி அது மதிகெட்ட சாவுதான். ஆலயம் எவ்வளவு பெரிய முக்கியம் பார்த்தீங்களா? சர்ச்சுக்கு போறவங்களா ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேர் அல்லையிலே சொல்ல மாட்டேங்க. வேற எங்க போயிட்டு இருக்கீங்க? வேற எங்கேயும் போயிட்டு இருக்கீங்களோ? உங்கள் திருச்சபைக்கு, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட திருச்சபைக்கு, உங்களுக்கு என வைக்கப்பட்டிருக்கிற திருச்சபைக்கு தவறாமல் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த காலகட்டத்திலும் மழையோ வெயிலோ புயலோ நான் ஆராதிக்க ஆண்டவரை தேடி போவேன், ஆலயத்தை தேடி போவேன், தேவ சமூகத்தை தேடி போவேன். நான் ஆலயத்தில் தங்கி இருப்பதை அல்ல, தங்கி இருப்பதையே. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமா. தங்கி இருப்பதையே, தங்கி இருப்பதையே நாடுவேன். ஒரு தேவனுடைய பிள்ளை தங்க வேண்டிய இரண்டாவது இடம் தேவனுடைய ஆலயம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏறக்குறை 84 வயசு அண்ணாள் அம்மாவுக்கு. அந்த அம்மாவை குறித்து லூக்கா 2 ரொம்ப அழகா சொல்லுது. தேவாலயத்தை விட்டு நீங்காமல். எங்க சபைக்கு ஒருத்தர் ஒரு சுவிசேஷகர் சாட்சி சொல்லணும் ரொம்ப துடிக்கிறார். சாட்சி சொல்லணும், டைம் கொடுங்க. நான் கேட்டேன், உங்களுக்கு ஒரு சபை இருக்கான்னு கேட்டேன். இருக்கு, உங்க பாஸ்டர் ரெக்கமெண்டேஷன் வாங்கி கொடுங்க சொன்னேன். அவர் போய் ஆராதிக்க ஒரு சபை ரெக்கமெண்டேஷன் வாங்கி கொடுத்தார். பிறகு அவர் சாட்சி சொல்ல கூப்பிட்டேன். சாட்சி பயங்கரமா ஆளுகளை திரட்டுற மாதிரி இருக்கலாம். எப்பேற்பட்ட சுவிசேஷகர்களுக்கும் ஒரு சபைன்னு ஒண்ணு வேணும். சபை இருக்கா உங்களுக்கு? சர்ச் இருக்கா?
ஒரு போதகர் இருக்கிறாரா? உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கா? எவ்வளவு பெரிய கிருபை பெற்றாலும், எவ்வளவு பெரிய வல்லமை பெற்றாலும் அவருக்கு ஒரு ஆலயம் தேவை. பாருங்க, சத்தமா இல்லையே சொல்லுங்க. கன்னியாகுமரி பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் பேச வந்திருந்தேன் போன மாதத்துக்கு முந்தின மாதம். ஃபெடரேஷனில் சொல்லும்போது சொன்னேன், ஊரெல்லாம் ஒருத்தன் எல்லாத்துக்கும் முடி வெட்டினாலும் அவனுக்கு முடி வெட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவை தானே? தேவைதானே அம்மா? ஐயா தேவைதானங்க ஐயா? ஊருக்கே ஆசீர்வாதமா இருந்தாலும் எனக்கு ஆலோசனை சொன்ன ஒரு ஆள் தேவையில்லையா? தேவை. சவுல் அதில் தான் தவறி போனான். தனக்கு தந்த தலைவனை மதிக்கவே இல்லை. தங்கியிருப்பதையே, ஆலயத்தில் தங்கியிருப்பதையே, ஆலயத்தில் தங்கியிருப்பதையே. ஆலயம் 29 தாவரங்கள் இருக்குது முழு பைபிள்ல, தாவரங்கள் மரங்கள்லாம். ஆனால் ஆலயத்தை கொண்டு போய் ஆண்டவர் ஒரு ஒலிவ மரம் என்கிற தாவரத்தோடு இணைக்கிறார். கரை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் நினைச்சிருக்கேன், தேவதாரோடு இணைக்கலாம்ல. ஆலயத்தின் முதுகு சட்டமே தேவதாரு விருட்சம் போல. கேது இருக்குது, புன்னை இருக்கு, வாதுமை இருக்குது, பனைமரம் போல் இருக்கிற வளர்ற இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் கொண்டு போய் ஒலிவ மரத்தோடு இணைக்கிறார் பாருங்க. நான் எப்படி தெரியுமா இருப்பேன் ஆலயத்தில் தங்குவேன்? பச்சையான ஒலிவ மரம். என்ன அல்லையா? மெதுவா நீங்க சத்தமா சொல்ல சொல்ல நான் சீக்கிரமா பிரசங்கத்தை முடிக்க முடியும். சொல்லுங்க, ஒலிவ மரம் மாதிரி சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க ஒரு ஒலிவ மரம். சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்கய்யா, நீங்க ஒரு பச்சையான ஒலிவ மரம். நானும் தேவனுடைய ஆலயத்தில் எப்படிப்பட்ட ஒலிவ மரம் தெரியுமா? போய் ஒரு புறா கொத்திட்டு வந்துச்சு தெரியுமா? எங்க போய்? வேலையிலேருந்து. மனிதர்கள் மற்ற எல்லாம் அழிஞ்சு போனா கூட இந்த ஒலிவ இலை அழியவே இல்லை. நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான அழியாத ஒலிவ மரத்தை போல இருப்பேன். ஒருவன் ஆலயத்தில் தங்கியிருந்தால் இந்த உலகத்தின் எந்த அசுத்த சக்திகளும் அவனை அழிக்கவே அழிக்காது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இந்த உலகத்தின் எவ்வளவு பெரிய பில்லி சுனியமா இருக்கட்டும், பிசாசா இருக்கட்டும், அசுத்த வல்லமையா இருக்கட்டும், அது அவனை தொடவே தொடாது. காரணம் என்ன தெரியுமா? அவன் ஒரு ஒலிவ மரத்தோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறான். எந்த தண்ணினால் அவனுக்கு சேதம் கிடையாது, எந்த மனிதனால் அவனுக்கு சேதம் கிடையாது, யாரும் அவனை சேதமாக்கி விட முடியாது. நானே அழியாத ஒரு ஒலிவ மரத்தை போல இருப்பேன். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சகரியா 11ஆம் அதிகாரத்தில் இந்த ஒலிவ மரம் அபிஷேகத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்குது. நானும் தேவனுடைய ஆலயத்தில் அபிஷேகிக்கப்பட்ட ஒலிவ மலை போல இருப்பேன். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3வது இந்த ஒலிவ மரம் என்ன? எரேமியா 11:16 நினைக்கிறேன். நேர்த்தி. நானும் தேவனுடைய ஆலயத்தில் கோணலும் மாறுமாறுமான அல்ல, நேர்த்தியான ஒலிவ மரத்தை போல இருப்பேன். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். 4வது லேவியராமத்தில் படிக்கிறோம், டைம்ல வசனம் சொல்ல உங்களுக்கு. இடித்து புளியப்பட்ட ஒரு ஒலிவ மரம். நான் தேவனுடைய ஆலயத்தில் கற்பாரை போல் அல்ல, உடைக்கப்பட்டவனாய். கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நீங்க ஆலயத்தில் தங்குவதின் விளைவு, ஆலயத்தில் தங்குவதின் விளைவு இந்த 4 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு சரப்பணி போல தருகிறார். ஆலயத்துக்கு போறத, கூட்டத்துக்கு போறத, ஜெபத்துக்கு போறத டைம் வேஸ்ட் நினைக்காதீங்க. அது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற டைம். அதை நீங்க முதலீடு செய்கிற நேரங்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒரு நாள் வீணான நேரங்களே அல்ல. நம்ம அவ்வளவுதான், நம்ம பிரசங்கத்தை முடிச்சுட்டேன். நான் 9 மணி ஆச்சு. சொல்லப்பட்ட நேரத்தில் பிரசங்கம் பண்ணுறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திரும்ப அழைக்கப்படுவார்கள். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயாகிலும் போய் தங்கிடாதீங்க. தங்க வேண்டிய இடம் இருக்கு சார். அம்மா தங்க வேண்டிய இடம் இருக்குமா? எங்கேயாகிலும். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனாலும் நான் சீக்கிரமாக அந்த சப்ஜெக்டை முடிச்சுட்டேன். ஒரு லேவியன், ஒரு ஆசாரியன், ஒரு பெத்லகேமை சேர்ந்தவன். அவனை பார்த்து ஒரு கேள்வி, எங்கே போய் தங்க போற? தெரியல எனக்கு. எங்கேயோ போய் தங்க போறேன், பரதேசியா போறேன். அந்த கேள்விக்கு நமக்கு இன்னைக்கு ஒரு பதில் இருக்கு. நம்மளை பார்த்து கேட்டா எங்க தங்க போறேன்? நான் தங்குவேன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவேன். எங்க தங்குவேன்? தேவனுடைய ஆலயத்தில் தங்குவேன்.
தங்கினா நான் ஒரு ஒளிவ மரமா மாறுவேன், நேர்த்தியா மாறுவேன். வேலையில ஒரு நேர்த்திய தேவன் தருவார், வாழ்க்கையில ஒரு நேர்த்திய தேவன் தருவார். ஆலயத்திற்கு வரும்போது கருடமுறையாய் வருவார்கள். ஆனா ஆலயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர்களை நேர்த்தியான ஒளிவ மரமாய் கர்த்தர் மாற்றி விடுகிறார். ஆலயத்துக்கு என்கிற அடைக்கல பட்டத்துக்கு உள்ள வந்த நம் எல்லாருக்கும் புத்தீனமான மரணம் அல்ல, புத்தி உள்ள ஒரு மரணம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக. ஆலயத்துக்கு வந்து மரிக்கிற அனைவருடைய மரணமும் துன்மார்க்கனுடைய மரணம் அல்ல, நீதிமானுடைய மரணம். இஷ்டப்பட்ட நேரத்துக்கு போறதில்ல ஆராதனைக்கு, இஷ்டப்பட்டு வாஞ்சையோடு போய் கர்த்தரை ஆராதிக்கணும். கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வேகமா எழுந்து நிற்கலாமா ஜெபிக்கிறதுக்காக? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நாளைக்கு கொஞ்சம் நேரம் இருந்தது சத்தியங்களை கவனிக்கலாம். யாரும் கலைஞ்சிட வேண்டாம். 2 நிமிஷம் தான் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விடும். சொல்லுங்க. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து வீழும். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடு. கைத்தட்டி தேவநாமத்தை உயர்த்தி அபிஷேகம் எனக்கு. கண்ண மூடி ஒரு அபாஷந்தனாரதரா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி. கைத்தட்டி தேவநாமத்தை உயர்த்தி இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. அறிக்கையிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். தோல்வி சபைக்கில்லையே, சபை தோற்று போவதில். கைத்தட்டி சொல்லுங்க. தோல்வி சபைக்கில்லையே, சபை தோற்று போவதில்லையே. மரணம் என் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. மரணம் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மூடின கண்ணை திறக்காம நீங்க மட்டும் ஆராதிங்க, தேவ நாமத்தை உயர்த்துங்க. வியாதிகள் பலவீனங்கள் மாறும். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கு. விழுந்து போன ஜெப வாழ்க்கை இந்த ராத்திரி புதுப்பிக்கப்படட்டும். தேவனுடைய வல்லமை உன் மீது விழட்டும். ராபா சாந்தனாரபௌதியா ரிபலபரஹத்தடாதியா கரபலா ரிபில் பரபல சாந்தனாரதியா தரபலா. ஒரு புதிய அபிஷேகத்தினால, புதிய கிருபையினால, புதிய வல்லமையினால, புதிய தரிசனத்தினால, புதிய பாதையினால, புதிய பிரசனத்தினால போதாது. இன்னும் நீச்சலால் நீந்தி கொண்டு போகிற ஒரு தேவனுடைய வல்லமையினால இந்த ராத்திரி என் மீது ஒரு ஜெப அபிஷேகம், ஒரு சால்வையை போல இந்த மைதானத்தில், இந்த கூடாரத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. கைத்தட்டி தேவ பிரசன்னத்தில் நிரம்பி ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் விடாதீங்க. நீங்க கைத்தட்டி பாடி ஆராதிக்கும் போது வியாதிகள் விலகும், போராட்டங்கள் விலகும், தடைகள் விலகும், அசுத்த வல்லமைகள் நீங்கும். ஓ ராபா லா தடராதியந்தனா ரேக்கரபல சாந்தடாலபியத்துனோ ரேபல ஹத்தடாதியந்தனா. ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்
ஜீசஸ். புதிதாக்குங்கப்பா, புதிதாக்குங்கப்பா, புதிதாக்குங்கப்பா. எழுப்புங்க ஜெபிக்க. தேவ நிழல்ல உட்கார்றதுக்கு எழுப்புங்க. தேவ நிழல் எனக்கு சலிப்பாய் மாறிவிடக் கூடாது. எங்கெங்கயோ போய் தங்குறதுனால தரித்திரம், எங்கெங்கயோ போய் தங்கி இருக்கிறதுனால தான் நிறைய ஜெபத்துக்கு பதில் வரல. நான் தங்க வேண்டிய இடத்தை மாத்துறேன். சபையார் எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கை தட்டி 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 தட்டி. ஓ ரபல வரதடரப சந்தனாதடா அரபல ஹத்தடாரதி அந்தன் மரபோல கதிரே ரபல் பரபல சந்தனா துரவில் பரபலதி அந்தனா ரகலபயான் துடபோ சிவல் பராலதி அந்தனே ரெவில் பரபல ஹத்தடாலதி அங்கரபலபா அர்பலபோ சியாந்தனா. புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், புதிய பாஷைகள் கிடைக்கட்டும், புதுசா வந்தவர்கள் ரட்சிக்கப்படட்டும், பலன் இல்லாதவங்களுக்கு பலன் உண்டாகட்டும், வியாதிகள் மறையட்டும், சரீரங்களை ஒளிந்திருக்கிற வியாதிகள் வெளியேறட்டும் ஐயா, சுகம் உண்டாகட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி வரட்டும். Glory. கைகளை உயர்த்தி ஆராதனை அர்ப்பணிப்போடு முடிக்கலாமா? கரங்களை உயர்த்தி கண்ணை மூடி களைஞ்சு போகாம வேடிக்கை பார்க்காம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம நீங்களும் தேவனும் தேவனும் நீங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே ஏசையா உம்மை தானே என் முன்னே. நீங்க ஆராதிங்க, உங்க சத்தம் உயரட்டும். எனக்காகயா மனவிட்டு ஆராதி செய்து முடிப்பவர். நீங்க ஆராதிங்க பார்க்கலாம். எனக்காகயா செய்பவர் செய்து முடிப்பவர். என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே உம் பாதத்தில் கடைசியா கரங்களை உயர்த்தி ஏசையா உம்மை தானே